ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் மீ ஆதிரா. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்பை வந்து நான் ஃபுல்லா வாழணும். என் லைஃப்ல வந்து எந்த ரிக்ரெட்டுமே இருக்கக்கூடாது. நான் இதை பண்ணியிருக்க கூடாது, அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கவே கூடாது. இந்த லைஃப்பை நான் ஃபுல்லஸ்டா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் உங்களோட லைஃப்பை ஃபுல்லஸ்டாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைஃப்பை பற்றி சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. என்னன்னா லைஃபோட ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கஷ்டம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களோட லைஃப்பை ஃபுல்லாக நீங்கள் வாழவே முடியாது. ஸோ எது பண்ணாலுமே ஸ்மார்ட்டாக பண்ணணும். லைஃப்ல இதெல்லாம் இருக்க தான் செய்யும். நான் ஸ்மார்ட்டாக இருப்பேன். நான் என் லைஃப்பை எல்லாத்தையுமே ரொம்ப பேலன்ஸ்டாக ஃபுல்ஃபில்டாக வந்து நான் பண்ணுவேன். அது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால கிடையாது, ரொம்ப நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காகவே நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஃபுல்லஸ்டாக பண்ண முடியும். இன்னும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்காது. என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் தான். அதாவது தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளோ விஷயங்களை பற்றி கனவுகள் கண்டாலும் மைண்டும் சோலும் வந்து ஆசைப்பட்டாலும் வந்து அதை செய்ய போகிறது, அதை அனுபவிக்க போகிறது அப்படின்றது முதல்ல உங்களுடைய உடம்பு தான். ஸோ உங்களுடைய உடம்புக்குள்ள நீங்க என்ன இன்டேக் பண்றீங்க, அதனால என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கு, நீங்க சாப்பிட்றது கரெக்டா, நீங்க டயட்ல இருக்கீங்களா, இல்லை கரெக்டா எக்ஸசைஸ் பண்றீங்களா, நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா, உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் வந்து நார்மலா தான் இருக்கா, எனர்ஜெட்டிக்கா இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி அப்படின்றது வந்து எப்பவுமே உங்களை ரொம்ப பாசிட்டிவான வகையில வந்து வழிநடத்திட்டு போறதா தான் இருக்கணும். ஸோ ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா நீங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணணும்னு நினைச்சாலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா தான் இருக்கணும். ஸோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வச்சிருக்கீங்க உங்க கூட அப்படின்றதையும் நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அண்ட் கெரியர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு அப்படின்னு ஒரு கோல் இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா நான் இன்னொருத்தவங்களுக்காக தான் வாழ்றேன், அவங்க இருந்தால் தான் நான் இருப்பேன், அவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ நம்ம பேசினாலுமே எல்லாரும் எல்லா நேரமும் நம்ம கூட இருக்கவே முடியாதுங்க. ஏதோ ஒரு தருணத்துல நம்ம தனியா இருந்துதான் ஆகணும். அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இல்லாம நமக்குன்னு ஒரு கனவுகள் இருந்துச்சு அப்படின்னா எந்த நேரத்திலையும் நம்மளுடைய தைரியத்தை இழக்காம கண்டிப்பா நம்மளுடைய கோல்ஸ் நோக்கி நம்மளால போக முடியும். அதுதான் நம்மளுடைய லைஃப்ல கண்டிப்பா என் லைஃப் ரெக்ரெட் இல்லாம வாழ்றேன், மற்றவங்களுக்காக வாழப்பா, எனக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு நான் அதை அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்காகவேவாது ஒரு கனவுகள் வேணும். அதே மாதிரி உங்களோட லைஃப் நீங்க ஃபுல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெல்த் அண்ட் மணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா வெல்த் அப்படின்றது எந்த வகையிலும் தப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ்ல லோவர் கிளாஸ்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பணம்லாம் வந்துருச்சுன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன், பணம் வந்து எப்பவுமே நம்ம தீங்கு தான் செய்ய வைக்கும் அப்படின்னு நிறைய பேசலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பணம் இருக்கிற நிறைய பேர் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு நல்லவர்களாகவும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வேளை நம்ம பணத்தை நோக்கி போகாம இருக்கிறதுக்கு நம்மளே நமக்கு சொல்லிக்கிற கன்விக்ஷன்ஸ் தான், கன்வின்ஸ் பண்ணிக்கிற விஷயங்கள் தான். ஸோ அவங்க எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு எப்போ நீங்க மணி வெல்த்ல வந்து நான் சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன்னு சொல்லி அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பா நீங்க உங்களோட லைஃப்பை ஃபுல்ஃபில்லாக வாழ்வீங்க. இதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரிலிஜியனையும் வந்து மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த ரிலிஜியன் அப்படின்றது வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது, நம்மள யாரோ வந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா அப்பதான் நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம், சரியான விஷயத்த பயந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது வந்து மனசுல ஒரு அமைதி இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்வு பூர்வமா வாழ்றது தாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்ன அப்படின்னு கேட்டீங்களா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி இது சரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, நான் இப்படிதான் இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு சரியா மட்டும்தான் சொல்லணும். நிறைய நேரத்துல நம்ம அது பேச்சும் கேட்காததுனால தான் பல தவறுகள் செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு சரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப சரியாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப வீக் மைண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, அவங்களுக்கு வந்து எந்த ஃபோக்கஸ்மே லைஃப்ல இருக்காது, டிசிப்ளினா இருக்க மாட்டாங்க, சீக்கிரமா வந்து அவங்களே அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து இருந்துருவாங்க, ஒதுங்கி இருந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அதுவே ஒருத்தர் ஸ்ட்ராங் மைண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே ஃபோக்கஸ் இருக்கணும்,
இருப்பாங்க. எப்பவுமே அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த நினைச்சாங்க அப்படின்னா அதை பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து எந்த விஷயம்னாலும் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை எதுக்காகவே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்ட்ராங் மைண்டா இருக்கீங்களா, வீக் மைண்டா இருக்கீங்களா அப்படின்றது வந்து மத்தவங்க ஈஸியாவே வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நீங்க ஸ்டடி பண்ணுங்க. அதை சரியா தான் பண்றீங்களா இல்லையா, சரியா தான் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்க சரியா பண்றதுக்கு சில ஸ்கில்ஸ் வேற தேவைங்க. அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எம்பவர்மெண்ட். அதாவது நம்ம ஏன் இந்த உலகத்துல இருக்கிறோம், ஏன் நம்மளை சுத்தி இவ்வளவு மனுஷங்க இருக்காங்க, நான் என்ன பண்ண போறேன் இந்த உலகத்துல, என்னோட லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு உங்களோட பர்பஸ் என்ன, கோல் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இதுதான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாக்கு வரீங்களா, அதுதான் செல்ஃப் எம்பவர்மெண்ட். அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிறைய ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கும். அது ரொட்டீன் லைஃப்ல என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பிடிச்சு பண்ணுவோம், சில விஷயங்கள் பிடிக்காம பண்ணுவோம். பட் அது நம்ம லைஃப்க்கு வந்து இது நமக்கு எனக்கு செட்டே ஆகாது, இது எனக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் பண்ணிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், எனக்கு இது பிடிக்கல தான், பட் ஆனாலும் பண்றேனே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஹேபிட் அண்ட் ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் எனக்கு தேவையா, இது என் லைஃப்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட எமோஷன்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் ஏதாவது பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம உடனே கோவப்படுறோமா இல்லை எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து எப்படிலாம் வந்து வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட. ஸோ நீங்க அதை கவனிச்சு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கான்ஷியஸ் கம்யூனிகேஷன் பண்ணணுங்க. இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிக்கலனாலுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க தேவையான ரிப்ளையை மட்டும் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க கான்ஷியஸா இருந்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப்பை வாழ முடியும். அதே மாதிரி லேர்னிங் அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, அது தப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபெடப் ஆயிட்டு நிறைய நாட்கள் அதையே யோசிச்சு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம இது முடிஞ்சிருச்சா, ஓகே நான் அடுத்து வேற ஒன்று ட்ரை பண்றேன், அது கண்டிப்பா நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணிட்டு அடுத்த விஷயங்களை நீங்க பண்ணிட்டு போறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட திங்கிங் எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். நான் இது பண்ணுவேன், இது கண்டிப்பா என்ன நல்ல நிலைக்கு தான் எடுத்து போகும், அடுத்த ஸ்டெப் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எல்லா விஷயத்துலயுமே ஸ்மார்ட் ஃபோக்கஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, அதாவது என்னோட டைமையும் எனர்ஜியும் நான் ஸ்மார்ட்டான விஷயங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அன்னெசரியா நான் எதையுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃப்பை நீங்க சூப்பரா ஹாப்பியா வந்து ஃபுல்ஃபில்டா வாழ முடியும், உங்களுக்கு எந்த ரெக்ரெட்டுமே இல்லாம. அதனால அடிச்சு தூள் கிளப்புங்க இதுக்கப்புறம் இருக்கிறவங்களோட வாழ்க்கைய. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இல்ல எந்த விஷயத்துல எல்லாம் லேக்கா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.